வெல்கம் டு லைஃப் வித் சிட்டி சேனல். இன்னைக்கு நாங்கள் வஞ்சிர கருவாடில் ஒரு தொக்கு செய்ய போகிறேன். அது சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இல்லை பச்சை மிளகாய் சாம்பார், நான் என்னோட சேனலில் கூட அதை நான் செஞ்சு போட்டிருக்கேன். அந்த பச்சை மிளகாய் சாம்பாருக்கும் இந்த தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்னைக்கு அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த வஞ்சிரா ட்ரை ஃபிஷ்ஷில் கருவாடில் தொக்கு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு 100 கிராம். அதே அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி, பிளெயின் மிளகாத்தூள், பூண்டு இடித்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், சோம்பு, சீரகத்தூள், கடுகு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான். தென் கருவேப்பிலை. இதுதான் பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். கடுகு, சோம்புத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் மேலே, இப்போ கருவேப்பிலை, சீரகத்தூள், இப்போ பொடிச்சு வச்ச வெங்காயம் ஒரு 100 கிராம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 100 தக்காளி. இதில் உப்பு போட வேண்டாம், இப்போதைக்கு உப்பு போட வேண்டாம். எப்படி கருவாடில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், பிளெயின் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. உள்ள தண்ணி, 2வது தண்ணி, அதை கொஞ்சம் ஊற்றி தக்காளியை வேக வச்சிடலாம். தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்ச இந்த கருவாடை போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு கருவாடு, நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த கருவாடில் உப்பு இருக்கு, அதனால நான் உப்பு போடலை, பார்த்து போடுங்க. இப்படி பீஸ் பீஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை நல்லா நசுக்கி விட்டு தொக்கு மாதிரியும் வச்சுக்கலாம், அவங்களோட தேவைக்கேற்ப. இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு புளி தண்ணி, அவ்வளோதான். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றணும். இது ஓப்பனாகவே இருக்கட்டும், கொதிக்கட்டும். உப்புல போட்டு கருவாடு தொக்கு சாதம், வஞ்சிர கருவாடு சாதம், சுரைக்காய் கூட்டு, தயிர் சாப்பிடலாம் வாங்க.